சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம், சேது, மோகனா, அப்பத்தா, சன்னாசி, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. அப்பதான் கல்யாண புரோக்கர் வீட்டுக்குள்ள வராரு. வாங்க புரோக்கர், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், ஐயா வர சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், என்னையா ராசாங்கம் எதுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், ஒன்றும் இல்லாத்தா 4 வரன் வந்திருக்கு, அது நம்ம மலருக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்படியாயா, நல்லதியா, நானே உங்ககிட்ட அதை பற்றி பேசணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், அப்போதான் புரோக்கர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் கேட்ட இடம் மாதிரியே ஒரு இடம் வந்திருக்கு, அவங்கக்கிட்டையும் நான் பேசிட்டேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க, எல்லா விவரத்தையுமே நான் சொல்லிட்டேன், ஆனால் மாப்பிள்ளையை பொறுத்தளவு இதுதான்யா கல்யாணம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், என்னையா புரோக்கர் இப்படி சொல்கிறீங்க, இது மலருக்கு 2ஆவதாச்சே, அவர் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அவரும் சரின்னு சொல்லிட்டாரு, நல்ல குடும்ப பாங்கான பெண்ணா நல்ல குணமுள்ள பொண்ணா இருந்தா மட்டும் போதும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. சொல்லப்போனா மாப்பிள்ளை நம்ம நினைக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர், அவர் வந்து நேரில் பார்க்கட்டும், அவங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மேப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி புரோக்கர் சொல்லவும், அப்போதான் ராஜாங்கமும் சொல்றாரு, இவர் சொல்றதும் சரிதானா அத்தா, மலரை வந்து நேரில் அவங்க பார்க்கட்டும், மலரை பார்த்துட்டு மாப்பிள்ளை மலரைக்கிட்ட பேசட்டும், அவங்களுக்கு மலரையும் பிடிச்சிருந்து மலரையும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்து நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், சரியா அப்போ புரோக்கரே இன்னைக்கு சாயந்தரமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இதை பார்த்துட்டு ஈஸ்வரி, அத்தை எதுக்காக இப்போ அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஏண்டி உனக்கு என்ன வந்துச்சு, மலரு இந்த வீட்டு பிள்ளை, இந்த வீட்டு பிள்ளைக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை, உன் மகனுக்கு மட்டும் சட்டுப்பட்டுன்னு வேகமா ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சு வச்ச, அப்ப அவ மட்டும் காலம் முழுக்க இப்படி இருக்கலாமா, அவ வாழ வேண்டிய வயசுடி, அவ வாழ வேண்டிய வயசுல இருக்கிறவ, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை சீக்கிரமா நாங்க பண்ணி வைக்கணும், அது எங்களுடைய கடமை, அவ வாயை திறந்து கேட்டாலும் கேட்கலைனாலும் இதை நாங்க செய்யத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. ஐயா சேது, நீ தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி மலரையும் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி மலரை சாயந்தரம் எங்கேயும் போக வேணான்னு சொல்லிடு, சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லிடு, மலரை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும், சரிப்பா நல்லது, நான் போய் தமிழ்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா அங்கே வேகமா அவுட் ஹவுஸ்க்கு வராரு. தமிழ் பார்த்தா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் அப்படின்னு சொல்லி சேது கூப்பிடவும், என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க, இன்னைக்கு மலரை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், என்னங்க திடீர்னு அக்காக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், மலருக்கு இது தெரியாதான், திடீர்னு ஒரு புரோக்கர் வந்தாரு, அதே மாதிரி அப்பா ஏற்கனவே சொல்லி வச்சிருந்திருக்காரு போல, நல்ல இடமா எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க மலரை பத்தி, அவங்க சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க, அப்பா இந்த விஷயத்த மலர்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ மலர்கிட்ட பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு சாயந்தரம் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு தயாரா இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி சேது சொல்லிட்டு போயிடுறாரு. தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படி அக்கா கிட்ட பேச போறோன்னு தெரியலன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா மலரும் டுட்டோரியல் முடிச்சுட்டு வராங்க. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரு கூப்பிடுவோம், அக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன தமிழ் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஒரே யோசனையிலே இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அது ஒன்றும் இல்லைக்கா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கவும், எதுக்கு தமிழ் இம்பிட்டு தூரம் தயங்குற, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், இல்லக்கா இன்னைக்கு சாயந்தரம் உங்களை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அக்கா பதறாதீங்க, இதை ஏற்பாடு பண்ணது ராஜாங்க மாமா தான், அவங்க சொல்லி தான் பொண்ணு பார்க்கவே வராங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பேசிக்கிட்டே இருக்கலதான் அப்பதான் அப்பத்தாவும் மோகனாவும் வராங்க. இங்க பாருடி, நீ இந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பேன்னு தெரியும், இந்த இதுல பட்டு புடவையும் நகையும் இருக்கு, இந்த பட்டு புடவையும் நகையும் கட்டிட்டு சாயந்தரம் ரெடியாரு, புரியுதா, உனக்கும் வாழ்ற வயசு, காலகாலத்துல உனக்கு ஒரு நல்ல இடத்த பார்த்து கட்டி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நீ இந்த வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும், ஐயோ அம்மாச்சி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், நீ சொல்லுபடி, ஆனா உன் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பாத்தையில போச கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான், நீயும் நல்ல இடத்துல போய் வாழணும்லடி, அதுதானே எங்களுடைய கடமை, அப்ப தாண்டி உன்னை பார்க்கையில எங்க மனசெல்லாம் உறுத்தாது, நீ இப்படியே இருந்தேன்னு வை, உனக்கு அது பெருசா தெரியாது, உன்னை பார்க்குற வட்டம்லாம் உனக்கு எதுவுமே நாங்க செய்யலையோன்னு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கோம், நாங்க சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், எதுவும் தேவையில்லாம பேசிக்கிட்டு தெரியாத, எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அப்பத்தான் மிரட்டவும், சரிங்க அம்மாச்சி
உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிடுறாங்க. சாயந்தரம் பார்த்தா பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆளெல்லாம் வராங்க. மாப்பிள்ளை வீட்லையும் பார்த்தா ஆளாக வராங்க. இங்கே மலரும் பார்த்தா ரெடியாகி நிற்கிறாங்க. சரி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டில் சொல்லவும் மலரும் பார்த்தா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தா மலரை பார்த்ததுமே பிடிச்சி போகுது. மலரும் பார்த்தா மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் மனோஜ், உனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கேட்கவும் எனக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவங்க கிட்ட தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்கவும் தாராளமாக போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சொல்லவும் மலரும் மாப்பிள்ளையும் பார்த்தா தனியாக பேசுகிறாங்க. அப்போதான் மலரு, எனக்கு இது 2வது கல்யாணம், உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி மலரு சொல்லுவோம். எல்லாமே தெரியுங்க, புரோக்கர் எல்லா விஷயத்தையுமே சொன்னார் எனக்கு, ஆனால் இதுதான் முத கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்லவும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் அதிர்ச்சியாகவும் ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க, இங்கே பாருங்க எனக்கு உங்களை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு, ரொம்ப குடும்ப லட்சணமான பொண்ணாக வேற இருக்கீங்க, உங்கள் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல குணமாக இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை கேட்கவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் சரிங்க, நீங்கள் இப்படி பேசுகிறதுலேருந்தே தெரியுது நீங்கள் பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கன்னு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா மலரை பிடிச்சிருச்சு, மலரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வேகமாக பார்த்தா தமிழ் வந்து கேட்குறாங்க, என்னக்கா மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அவருக்கு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னார் தமிழ், உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இதில் என்ன தமிழ் இருக்குது, பெரியய்யா பார்த்து என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் என் முடிவுன்னு சொல்லிட்டேன், சரிக்கா உங்களுக்கு இதில் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை விட மாமா உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், வாழ்க்கை தான் அர்த்தம் இல்லாமல் போயிருச்சு, ஆனால் இந்த 2வது வாழ்க்கை உங்களுக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.